அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கீழத்தாயில்பட்டியில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 4 பேர் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிவண்ணன். வணக்கம் மணிவண்ணன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கீழத்தாயில்பட்டியில் உள்ள இந்துஸ்தான் பட்டாசு ஆலையில் இன்று திடீரென்று காலையில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் அதாவது 10 கட்டடங்கள் இடிந்து தரமற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பல கட்டடங்கள் சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது அந்த பட்டாசு விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். மேலும் 4 பேர்கள் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் சம்பவ இடத்தில் சாத்தூர், வெம்பக்கோட்டை, சிவகாசி போன்ற பகுதியைச் சேர்ந்த தீயணைப்பு சேர்ந்த 5 வாகனங்கள் வந்துள்ளன. சுமார் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பட்டாசு ஆலை விபத்தானது காலை வெடித்தவுடன் சுமார் சுற்றுவட்டார பகுதியில் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு சத்தம் கேட்டதாகவும் அதிர்வு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அங்கு பொதுமக்கள் அதிகமாக கூடியதால் யாரும் உள்ளே சென்று விடாமல் காவல்துறையினர் அந்த பகுதியில் உள்ளே தடுத்து வருகின்றனர். மேலும் தற்போது வரை பட்டாசுகள் வெடித்துக் கொண்டிருப்பதால் மீட்பு பணியில் தோல்வி ஏற்பட்டது. தற்போது தீயணைப்பு வீரர்கள் உள்ளே சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இடிபாடுகள் கட்டடங்கள் அனைத்தும் இடிந்து செதறியதால் இடிபாடுகளுக்குள் யாரும் சிக்கி உள்ளார்களா என அதாவது அதை மீட்பு பணியில் ஈடுபட்ட பிறகுதான் தெரிய வரும் என தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். அதாவது திடீர் பட்டாசு வெடித்துக் கொண்டிருப்பதால் அதாவது உள்ளே யாரும் செல்லு விடாமல் தடுப்பதற்காக காவல்துறை ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதுதான் அந்த 50க்கும் மேற்பட்ட அதாவது தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு உள்ளே அந்த இடிபாடுகளை சிக்கியுள்ளார் என காண்பிற்காக உள்ளே சென்று மீட்பு ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் இந்த விபத்து எப்படி நடந்தது என்பதற்காக அதாவது பட்டாசு தாசில்தார் பட்டாசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளனர். மேலும் அதாவது சிவகாசி சாத்தூர் வட்டாட்சியர் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள். தீயணைப்பு துறையினர்களும் சாத்தூர், வெம்பக்கோட்டை, சிவகாசி போன்ற தீயணைப்புகள் அங்கே உள்ளனர். மேலும் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் சாத்தூர் டிஎஸ்பி மற்றும் வெம்பக்கோட்டை போலீசார் அனைவரும் சம்பவ இடத்தில் மீட்பு பணியில் உதவி செய்து வருகிறார்கள். இடுபாடுகளின் சிக்கியவர்களை சிறிது நேரத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்ட பிறகுதான் உள்ளே சிக்கியிருக்கார்கள் என தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.